இன்னைக்கு சாப்டர் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் கலப்பு எண்கள். அதில் ஃபஸ்ட்டு படிக்க போகிறது பவர்ஸ் ஆஃப் இமேஜினரி யூனிட் ஐ, கற்பனை அலகு ஐயின் அடுக்குகள். அப்போ ஐயின் அடுக்குகள்னு வரும்போது ஃபஸ்ட்டு ஐ பவர் 0, ஐ பவர் 0 ஈக்குவல் டு 1. அது நமக்கு தெரியும், எந்த நம்பருக்கு பவர் 0வாக இருந்தாலும் அதன் மதிப்பு 1. தென் ஐ பவர் 1, ஐ பவர் 1னாலும் ஐ, அதுவும் தெரியும், எந்த நம்பருக்கு பவரில் 1 இருந்தாலும் அந்த வேல்யூ தான் வரும் ஐ. தென் ஐ ஸ்கொயர், ஐ ஸ்கொயர் ஈக்குவல் டு -1. இங்கே இது தெரிஞ்சுக்கணும், ஐ ஸ்கொயருக்கு மதிப்பு -1. இதை பயன்படுத்தி தான் மற்ற ஐயின் அடுக்குகளை கண்டுபிடிப்போம். ஐ ஸ்கொயர் ஈக்குவல் டு -1. ஸோ தென் ஐ கியூப், ஐ கியூப்னா இதை இப்படி பிரிக்கணும், இந்த ஐ ஸ்கொயர் வச்சு பிரிக்கணும். ஸோ ஐ ஸ்கொயர் இன்டு ஐ, அப்போ ஐ ஸ்கொயர் இன்டு ஐன்னா இங்கே பவர் 2, இங்கே பவர் 1. ஸோ ஐ கியூப். தென் ஐ ஸ்கொயருக்கு மதிப்பு -1, அப்போ -1 இன்டு ஐ ஈக்குவல் டு -i. அப்போ ஐ கியூபுக்கு மதிப்பு -i. தென் ஐ பவர் 4, ஐ பவர் 4 ஐ ஸ்கொயர் வச்சு பிரிக்கணும். ஸோ ஐ ஸ்கொயர் இன்டு ஐ ஸ்கொயர். ஸோ 2 + 2 4, ஐ பவர் 4 ஐ ஸ்கொயர் இன்டு ஐ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயருக்கு மதிப்பு -1 இன்டு ஐ ஸ்கொயருக்கு மதிப்பு -1 ஈக்குவல் டு மைனஸ் இன்டு மைனஸ் +1. ஸோ ஐ பவர் 0க்கு மதிப்பு 1, ஐ பவர் 1இன் மதிப்பு ஐ, ஐ ஸ்கொயரின் மதிப்பு -1, ஐ கியூபின் மதிப்பு -i, ஐ பவர் 4இன் மதிப்பு 1. எக்ஸசைஸ் 2.1ல ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை த ஃபாலோயிங். அதில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ஐ பவர் 1947 ப்ளஸ் ஐ பவர் 1950. ஸோ ஃபஸ்ட்டு இதை ஐக்கு பவர் 4ஆக பிரிக்கிறோம். ஏன்னா நம்ம ஐ பவர் 4க்கு மதிப்பு தான் 1. ஸோ ஐ பவர் 4ஆக பிரிக்கிறோம். 1947 4ஆல் டிவைட் பண்ணுறோம். 4 4s are 16, then balance 3, then 34, 8 4s are 32, balance 2, then 27, 6 4s are 24, balance 3. அதே போல இதை 1950 4ஆல் டிவைட் பண்ணுறோம். 4 4s are 16, balance 3, 35, then 8 4s are 32, balance 3, 30, then 7 4s are 28, balance 2. Then I power 1947 plus I power 1950 equal to I power 1947 இருக்கக்கூடிய இடத்துல 4 into 486 plus இந்த ரிமைண்டர் மீதி 3. ஸோ 1947 இருக்கக்கூடிய இடத்துல 4 into 486 plus ரிமைண்டர் 3. தென் plus I power அதே போல 1950 இருக்கக்கூடிய இடத்துல 4 into 487 plus remainder 2, then equal to இதை பிரிக்கிறோம். I power 4 into 486 into I power 3 plus I power 4 into 487 into I square. இது இந்த ஃபார்முலா இங்கே ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. a பவர் m plus n equal to a பவர் m into a பவர் n. a பவர் m plus n a பவர் m into a பவர் n ன்னு பிரிச்சு எழுதலாம். ஸோ அதே போல I பவர் 4 into 486 into I cube. அதே போல இது I பவர் 4 into 487 into I square. Then equal to I power 4 the whole power 486
I power 4 the whole power 486. Then I cube I square into I. Inga power 2, inga power 1. So I power 3. So I power 3 I square into I nu pirikirom. Then plus I power 4 the whole power 487. I power 4 வச்சு பிரிக்கிறோம். I power 4 the whole power 487 into I square க்கு வேல்யூ நமக்கு தெரியும், ஏற்கனவே பார்த்தோம், -1. I square க்கு வேல்யூ -1. அது எப்பவுமே தெரிஞ்சுக்கணும். I square க்கு வேல்யூ -1. Then I power 4 னா 1. 1 power 486. Then I square -1. -1 into I. Then plus I power 4 na 1 the whole power 487 then into -1. Then 1 க்கு பவர் என்ன நம்பர் இருந்தாலும் அதுக்கு வேல்யூ 1 தான். So 1 into -1 into I plus 1 க்கு பவர் 487 நாலும் 1 தான் into -1 then equal to minus I 1 into -1 -1 -1 into I minus I plus into minus -1. So answer is -I -1. Next problem. இதையும் அதே போல 1948 4 ஆல் டிவைட் பண்றோம். So 1948 divided by 4. 4 4s are 16. Then balance 3 34. 8 4s are 32. Balance 2. Then 28. 7 4s are 28. Remainder 0. அதே போல 1869 4 ஆல் டிவைட் பண்றோம். 4 4s are 16. Balance 2 26. 6 4s are 24. Balance 2 29. 7 4s are 28. Balance 1. Then I power 1948 minus I power minus 1869 equal to I power 1948 4 into 487 plus remainder 0 ஆனால அது எழுத வேண்டாம், விட்டுறலாம். Then minus I power minus 1869 4 into 467 plus இது 1 remainder 1 then equal to I power 4 the whole power 487. I power 4 முதல்ல எழுதணும். I power 4 the whole power 487 minus I power இந்த மைனஸை உள்ள கொண்டு போறோம். அப்போ minus 4 into 467 then minus 1 plus into minus இந்த மைனஸ் சைனை உள்ள கொண்டு போகும்போது இதுவும் மைனஸ் ஆகும், மைனஸ் into plus இதுவும் மைனஸ் ஆகும், -1 then equal to I power 4 na 1 power 487 minus இதை பிரிச்சு எழுதுறோம். I power minus 4 into 467 into I power minus 1. I power minus 4 into 467 into I power minus 1. A power m plus n, A power m into A power n அப்படி பிரிச்சு எழுதுறது. Then 1க்கு பவர் என்னன்னாலுமே 1 தான். So equal to 1 minus I power 4 தான் முதல்ல எழுதணும். So I power 4 எழுதியாச்சுன்னா minus 467 then I power minus 1 by I எழுதலாம். I power minus 1 கீழே வரும்போது I power plus 1 ஆகும். So அதுதான் 1 by I. I power minus 1 by I எழுதலாம். Then equal to 1 minus I power 4 na 1
the whole power minus 467 into 1 by I. அடுத்தது நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் ஐயால் மல்டிப்ளை பண்ணலாம். 1 by ஐயை மாற்றுறதுக்கு நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் ஐயால் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ ஈக்குவல் டு 1 மைனஸ் 1க்கு பவரில் என்ன இருந்தாலுமே 1 தான் இன்டு 1 இன்டு ஐ பை I into I square equal to 1 minus 1 into I by I square का மதிப்பு minus 1. ஏற்கனவே பார்த்தோம் I square का மதிப்பு minus 1. So equal to 1 minus into minus plus I. இதுதான் answer. Then third question. Sigma n equal to 1 to 12 I power n. இதுக்கு விரிவு sigma n equal to 1 to 12 I power n. அப்போ n இருக்கக்கூடிய இடத்துல 1 to 12 வரைக்கும் போடணும். சிக்மான்னா சம் பிளஸ். ஸோ I power n இருக்கிற இடத்துல 1 பிளஸ் I ஸ்கொயர் பிளஸ் I கியூப் பிளஸ் I power 4 பிளஸ் I power 5 பிளஸ் I power 6 plus I power 7 plus I power 8 plus I power 9 plus I power 10 plus I power 11 plus I power 12. Then first I power 1 plus I square plus I cube plus I power 4. இது நாளையும் ஒரு குரூப்பாக எழுதுகிறோம். ஏன்னா இது 4க்கு வேல்யூவும் நமக்கு தெரியும். I பவர் 1ன்னா I ஸ்கொயருக்கு மதிப்பு -1, I கியூப்னா -I பவர் 4னா 1. இதுக்கு 4க்கு மதிப்பும் தெரியறதுனால இந்த 4ஐயும் ஒரு குரூப்பாக எழுதுகிறோம். தென் I பவர் 5 I பவர் 4 வச்சு பிரிக்கிறோம். I பவர் 4 போனால் மீதி ஒரு I. தென் ப்ளஸ் I பவர் 6ஐயும் I பவர் 4 வச்சு தான் பிரிக்கிறோம். எல்லாத்தையுமே I பவர் 4 வச்சு தான் பிரிக்கிறோம். ஏன்னா I பவர் 4க்கு மதிப்பு 1, அதனால அதை வச்சு பிரிக்கிறோம். I பவர் 4 இதில் போனால் மீதி I ஸ்கொயர். தென் I பவர் 7ல் I பவர் 4 போனால் I பவர் 3, அப்போ தான் 4 + 3 7. தென் I பவர் 8 I பவர் 4 இன்டு I பவர் 4 இவ்வளோ இருக்கும். ப்ளஸ் அடுத்தது I பவர் 9 I பவர் 9 I பவர் 4 இன்டு I பவர் 4 இன்டு I. அப்போ 4 + 4 8 ப்ளஸ் 1 9, அப்போ I பவர் 9 ஆகிடும். தென் ப்ளஸ் I பவர் 10 I பவர் 4 இன்டு I பவர் 4, 4 + 4 8 ஆயிட்டு. ஸோ 10க்கு இன்னும் I பவர் 2 10. அடுத்தது I பவர் 11 I பவர் 4 இன்டு I பவர் 4, அப்போ 4 + 4 8 ஆயிட்டு இன்டு I கியூப், அப்போ 8 + 3 11 ஆயிடும். தென் ப்ளஸ் I பவர் 12 I பவர் 4 இன்டு I பவர் 4 இன்டு I பவர் 4. ஸோ 4 + 4 8, 8 + 4 12. இப்படி பிரிக்கிறோம். தென் ஈக்குவல் டு ஐக்கு மதிப்பு I ஸ்கொயருக்கு -1, I பவர் 1ன்னா I தான், I ஸ்கொயர் -1, I கியூப் I பவர் 4 1. தென் ப்ளஸ் I பவர் 4 1, ஸோ 1 இன்டு I power 4 1 into I square -1, so -1. I power 4 1 I cube -I, so -I. I power 4 1 into 1 plus 1. Then plus I power 4 1 I power 4 1, so 1 into 1 into I plus I power 4 1 I power 4 1 I square -1,
so minus 1. I power 4 1, I power 4 1, I cube minus I, so minus I. I power 4 1, I power 4 1, I power 4 1, so 1 into 1 into 1 1 plus 1. Then I minus I cancel, 1 minus 1 cancel, so 0 plus I minus I cancel, minus 1 plus 1 cancel, 0 plus I minus I cancel, minus 1 plus 1 cancel, so 0, so equal to 0 is the answer. Then fourth problem, I power 59 plus 1 by I power 59. So இது 59 முதல்ல பிரிக்கிறோம், 59 4 ஆல டிவைட் பண்றோம், 1 4 is 4, balance 1 19, 4 4s are 16, balance 3. So இதுவும் 59 ஆனால இதே தான் வரும் ஆன்சர். So I power 59 plus 1 by I power 59 equal to I power 59 4 into 14 plus 3, 4 into 14 plus 3 plus 1 by I power 59 இதே தான் 4 into 14 plus 3, then equal to I power 4 into 14 into I power 3 பிரிச்சு எழுதுறோம் plus 1 by இதே அதே போல பிரிச்சு எழுதுறோம் 4 into 14 into I power 3 equal to I power 4 the whole power 14, 4 உள்ள எழுதுறோம். I cube னா நமக்கு தெரியும் வேல்யூ minus I plus 1 by I power 4 the whole power 14 into I cube க்கு வேல்யூ minus I equal to I power 4 னா 1, so 1 power 14 into minus I plus 1 by I power 4 1, 1 power 14 into minus I equal to 1 power என்னன்னாலுமே 1 தான், so அதை விட்டுறலாம் minus I, இதுவும் 1 ஆயிரும், 1 power 14 னா 1 தான், so plus into minus minus 1 by I, then equal to minus I minus 1 by I into இதை நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் I ஆல மல்டிப்ளை பண்றோம், மேலேயும் கீழேயும் I, then equal to minus I minus 1 into I by I into I square, I square का वैल्यू minus 1, I into I square का மதிப்பு minus 1, so equal to minus I, இது minus minus சேரும்போது plus ஆகும், plus I, இந்த minus minus சேரும்போது plus, I by 1 னா I தான், so minus I plus I is 0, the answer. Then fifth problem, I into I square, I cube etc. I power 2000. அப்ப இங்க I னா I power 1 ன்னு அர்த்தம், so இது equal to I power 1 plus 2 plus 3 plus etc. plus 2000. இதை சேர்த்து எழுதுறோம், எல்லாமே காமன் பேஸ் I, so பவர் ஆட் பண்ணலாம், 1 plus 2 plus 3 plus etc. 2000 equal to I power மேல கொடுத்திருக்கிறது sum of first n natural numbers, முதல் n இயல் எண்களின் கூடுதல், அதுக்கான ஃபார்முலா படிச்சிருப்பீங்க, n into n plus 1 by 2, so இங்க n இருக்கக்கூடிய இடத்துல 2000, so 2000 into 2000 plus 1 by 2, n into n plus 1 by 2, n க்கு மதிப்பு 2000, so equal to I power 2 ஐயும்
2000 கேன்சல் பண்ணலாம். அப்போ 1000 I power 1000 into 2001 equal to I power 1000 4 வச்சு பிரிக்கணும். அப்போ 4 வச்சு பிரிக்கும் போது 4 into 250 அது ஈஸியாக தெரியும். 4 into 250 1000 1 250 250 2 250s are 500 3 250s are 750 then 4 250s are 1000. So 4 into 250 into 2001 then equal to I power 4 உள்ள எழுதுறோம். Then 250 into 2001 equal to I power 4 மதிப்பு 1 power 250 into 2001 so equal to 1க்கு பவர் என்ன இருந்தாலுமே அதுக்கு மதிப்பு 1 தான். Then sixth problem sigma n equal to 1 to 10 I power n plus 50 equal to sigma n equal to 1 to 10 இதை பிரிச்சு எழுதுறோம். I power n into I power 50 I power n into I power 50 இதில் I power 50 constant so அதை வெளியே எடுக்கிறோம் equal to I power 50 இதில் n இல்லை அதனால என்னக்கு மதிப்பு பிரதியிட முடியாது சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியாது so I power 50 வெளியே எடுக்கிறோம். sigma n equal to 1 to 10 I power n equal to I power 50 then இதுக்கு விரிவு சிக்மானா சம் so I க்கு பவர் 1 லேருந்து 10 வரைக்கும் so I power 1 plus I power 2 plus I cube plus I power 4 plus I power 5 plus I power 6 plus I power 7 plus I power 8 plus I power 9 plus I power 10. So I க்கு power n இருக்கக்கூடிய இடத்துல 1 லேருந்து 10 வரைக்கும் then equal to I power 50 4 ஆல பிரிக்கிறோம். அப்போ 50 divided by 4 1 4 is 4 balance 1 10 2 4s are 8 so balance 2 so 4 into 12 plus 2 4 into 12 plus 2 then I power 1 na I plus I square இது 4 மதிப்பு நமக்கு தெரியும் அதனால அது 4ஐயும் சேர்த்து எழுதுறோம். I power 1 I square plus I cube plus I power 4 then plus I power 5 I power 4 வச்சு பிரிக்கிறோம். I power 4 into I 4 plus 1 5 then I power 6 I power 4 into I square so 4 plus 2 6 then I power 7 I power 4 into I power 3 plus I power 8 I power 4 into I power 4 so இதெல்லாம் ஒரு group then plus I power 9 I power 4 into I power 4 into I so 4 plus 4 8 8 plus 1 9 then I power 10 I power 4 into I power 4 into I square 4 plus 4 8 8 plus 2 10 equal to I power 4 the whole power 12 into I square I power 4 into 12 into I square தனியாக எழுதுறோம். then I power 1 value I square value minus 1 I cube value minus I plus I power 4 value 1 then plus I power 4 1
1 into I plus I power 4 1 I square minus 1, so minus 1, I power 4 1 I cube minus I, so minus I, then I power 4 1 I power 4 1, so plus 1, then plus I power 4 1 இது 1 I, so I, then I power 4 1 I power 4 1 I square minus 1, so minus 1 equal to I power 4 1 1 power 12 I square the value minus 1, then I minus I cancel, minus 1 plus 1 cancel, I minus I cancel, plus 1 minus 1 cancel, so 0 plus 0 plus last term I minus 1 equal to 1 power 12 na 1 தான், so அதை விட்டுறலாம், minus 1 into I minus 1, then equal to minus 1 உள்ள கொண்டு போகும்போது minus I minus into minus plus 1, minus 1 ஆல பெருக்கிறோம், minus 1 into I minus I, minus into minus plus 1, so equal to 1 minus I, இது answer. Then complex numbers, கலப்பு எண்கள். A complex number is of the form x plus iy, x plus iy, where x and y are real numbers. Then x is called real part and y is called imaginary part of the complex number. x மெய் பகுதி, y கற்பனை பகுதி. இந்த ஐக்கு பக்கத்தில் இருக்கிறது கற்பனை பகுதி, இது மெய் பகுதி. Then exercise 2.2 first part, evaluate the following if z equal to 5 minus 2y and w equal to minus 1 plus 3i. So z க்கு வேல்யூ w க்கு வேல்யூ கொடுத்திருக்குது. First part z plus w இன் மதிப்பு காண்க. Then equal to z 5 minus 2i plus w minus 1 plus 3i. Z 5 minus 2i plus w minus 1 plus 3i equal to 5 minus 2i bracket மாத்திடுவோம், plus into minus minus 1 plus into plus plus 3i. Then முதல்ல real part னா I இல்லாதது, so 5 minus 1. Then imaginary part minus 2i plus 3i, so plus I, minus 2 plus 3 is plus 1 வரும், so plus 1i na I. Then second part z minus iw equal to z இருக்கக்கூடிய இடத்துல 5 minus 2i minus I into w இருக்கக்கூடிய இடத்துல minus 1 plus 3i equal to bracket remove பண்றோம், 5 minus 2i minus into minus plus 1 into I minus into plus minus I into 3i 3i square equal to 5 minus 2i plus I minus I, இது minus 2 இது plus 1, so minus 2 plus 1 na minus 1, then minus 3 into I square ka மதிப்பு தெரியும் minus 1 equal to 5 minus I minus into minus plus 3, then equal to real part 5 plus 3 8, imaginary part minus I, so 8 minus I. Then third part 2z plus 3w equal to 2 into z 5 minus 2i plus 3 into w minus 1 plus 3i. Then 2 5s are 10 minus 4i plus into minus minus 3
plus into plus plus 3 3s are 9i. Then equal to 10 minus 3 7 minus 4i plus 9i plus 5i. So real part is 7, imaginary part 5. Then fourth part ZW equal to Z 5 minus 2i W minus 1 plus 3i. Then equal to இதை மல்டிப்ளை பண்ணா போதும் 5 into minus 1 minus 5 5 into 3i plus 15i. Then minus into minus plus 2i. Then minus into plus minus 3 2s are 6 I into I square. So 6i square equal to minus 5 15i plus 2i 17i minus 6 into I square minus 1. Then equal to minus 5 plus 17i minus into minus plus 6 equal to minus 5 plus 6 1. Real part first add பண்ணோம். So minus 5 plus 6 1. Then imaginary part plus 17i. Then fifth Z square plus 2ZW plus W square equal to Z 5 minus 2i the whole square plus 2 into Z 5 minus 2i into W minus 1 plus 3i plus W square minus 1 plus 3i the whole square. Then equal to இதை a minus b the whole square ல விரிவுபடுத்துறோம். a square minus 2ab plus b square. a square na 5 square 25 minus 2ab 2 5s are 10 10 2s are 20 20i plus 2i the whole square plus 2 into 5 into minus 1 minus 5 5 into 3i 15i minus 2i into minus 1 plus 2i minus into plus minus 6i square plus இதை a minus b the whole square. So 1 square 1 minus 2ab 2 3s are 6i plus b square 3i the whole square equal to 25 minus 20i plus 2 square 4 I square minus 1 plus 2 into minus 5 plus 15i plus 2i 17i minus 6 into I square minus 1 plus 1 minus 6i plus 3 square 9 I square minus 1 equal to 25 minus 20i minus 4 plus into minus minus 4 plus 2 into minus 5 plus 17i minus into minus plus 6 plus 1 minus 6i minus 9 plus into minus minus 9 equal to 25 minus 4 21 minus 20i minus 5 2s are 10 plus into plus plus 2 17s are 34i plus 12 2 ஆல எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்றோம் plus 1 minus 9 minus 8 minus 6i equal to
21 minus 10 real part எல்லாம் சேர்த்து எழுதலாம் 21 minus 10 plus 12 minus 8 real part எல்லாமே சேர்த்து I இல்லாதது 21 minus 10 plus 12 minus 8 then imaginary part minus 20i plus 34i minus 6i equal to 21 minus 10 11 plus 12 23 minus 8 15 plus minus 20 minus 6 minus 26 minus 26 plus 34 plus 8i then sixth part z plus w the whole square equal to z 5 minus 2i plus w minus 1 plus 3i the whole square equal to 5 minus 2i minus 1 plus 3i bracket மாத்தும் போது plus into minus minus 1 plus into plus plus 3i the whole square then real part மெய்ப்பகுதி 5 minus 1 4 minus 2i plus 3i plus I the whole square then a plus b the whole square formula விரிவுபடுத்தலாம் a square na 4 square 16 plus 2ab na 2 4s are 8i plus b square na I square equal to 16 plus 8i I square का मदिपु minus 1 equal to 16 minus 1 15 plus 8i then second question given the complex numbers z equal to 2 plus 3i represent the complex numbers in organ diagram first part z I z plus I z so first z equal to 2 plus 3i given then next I z equal to I into z 2 plus 3i equal to 2i plus 3i square I ஆல multiply பண்றோம் then equal to 2i plus 3 into minus 1 so equal to minus 3 plus 2i first real part minus 3 then plus 2i then third one z plus iz equal to z 2 plus 3i plus iz minus 3 plus 2i then first remove the bracket 2 plus 3i plus into minus minus 3 plus into plus plus 2i equal to 2 minus 3 real part minus 1 3i plus 2i plus 5i z plus iz கண்டுபிடிச்சாச்சு then organ diagramல mark பண்ணலாம் so organ diagram இது x axis a real axis then இது y axis imaginary axis இது real axis imaginary axis then values 0 1 2 3 4 5 this side negative minus 1 minus 2 minus 3 minus 4 then here 1 2 3 4 5
minus 1, minus 2, minus 3, minus 4. Then first இதை ஆர்டர் பேரில் எழுதலாம். வரிசை ஜோடியாக எழுதுவது எப்படின்னா மெய்ப்பகுதி கமா கற்பனை பகுதி, ரியல் பார்ட் கமா இமேஜினரி பார்ட். ஸோ 2, 3 இது எக்ஸில் 2, ஒயில் 3. ஸோ 2, 3 இசட் 2, 3 இதுதான் இசட். Then I is minus 3 plus 2y. அப்போ real part minus 3, comma imaginary part 2. So minus 3, 2. Minus 3 இது 2 இது. So minus 3, comma 2. இதுதான் I is. Then Z plus I is minus 1 plus 5y. So real part minus 1, comma imaginary part 5. So minus 1, 5 மேல xல minus 1, yல 5. So minus 1, comma 5. இது Z plus IZ. Then second part. First Z. Then minus IZ equal to minus I into Z 2 plus 3i equal to minus 2i minus into plus minus 3i square equal to minus 2i minus 3 into I square minus 1 equal to minus 2i minus into minus plus 3. So real part 3 minus imaginary part 2i. Then last Z minus IZ equal to இது ரெண்டே ஆட் பண்ணா போதும். Z 2 plus 3i plus minus I is 3 minus 2i equal to 2 plus 3 5, 3i minus 2i plus I. Then organ diagram. X, Y is the real axis, is the imaginary axis. Zero, 1, 2, 3, 4, 5. Minus 1, minus 2, minus 3, minus 4. 1, 2, 3, 4. Minus 1, minus 2, minus 3, minus 4. Then first 2, 3 real part, imaginary part 2, 3. So x 2, y 3. So 2, 3. The Z. Then 3, minus 2. 3, minus 2. Minus IZ. Then 5, 1. இது 5, 1 மேல 5, 1. Z minus IZ. Is answer. Then third question. Find the values of the real numbers x and y if the complex numbers are equal. So in the complex numbers, first one Z1 எடுக்கிறோம், second one Z2 எடுக்கிறோம். So let Z1 equal to
3 minus I into x minus 2 minus I into y plus 2y plus 5. இதை ரியல் பார்ட் தனியாக இமேஜினரி பார்ட் தனியாக பிரிக்க போகிறோம். ஈக்குவல் டு 3x minus ix, 3x minus ix, then minus 2y minus into minus plus iy plus 2y plus 5 equal to real part 3x minus 2y plus 5. So 3x minus 2y plus 5. Then imaginary part plus I into I வெளியே எடுக்கிறோம் minus x plus y plus 2. imaginary partனா I இருக்கக்கூடியது minus x plus y plus 2. I வெளியே எடுத்துட்டோம். Then z2 equal to second complex number 2x plus minus 1 plus 2i into y plus 3 plus 2y. இதே அதே போல ரியல் பார்ட்டும் இமேஜினரி பார்ட்டையும் பிரிக்கிறோம். 2x minus y plus 2iy plus 3 plus 2y. Then real part I இல்லாதது 2x minus y plus 3. Then imaginary part I வெளியே எடுத்துருவோம் 2y plus 2. Then given the complex numbers are equal, so z1 equal to z2. அந்த complex numbers தான் z1 z2 எடுக்கிறோம். So complex numbers are equal means z1 equal to z2. So z1 3x minus 2y plus 5 plus I into minus x plus y plus 2. இது z1 equal to z2 2x minus y plus 3 இது real part plus I into 2y plus 2 imaginary part. Then equating real and imaginary parts. Real part na I இல்லாதது 3x minus 2y plus 5 equal to இங்க real part இது 2x minus y plus 3. இங்க real part இது, இங்க real part இது. So அதை இந்த சைடு கொண்டு வரோம் 3x minus 2y plus 5 minus 2x plus y minus 3 equal to 0. இந்த 2x இங்க வரும்போது minus 2x minus y இங்க வரும்போது plus y plus 3 இங்க வரும்போது minus 3 sign மாறும் எல்லாம். Then 3x minus 2x x minus 2y plus y minus y minus 2 plus 1 na minus 1. Then 5 minus 3 2. So plus 2 equal to 0. Then x minus y equal to minus 2. x minus y equal to plus 2 on the side போகும்போது minus 2 ஆகும். Equation number 1. Then imaginary part minus x plus y plus 2 equal to இங்க imaginary part இது இங்க 2y plus 2 2y plus 2 எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வரோம் minus x plus y plus 2 இது இங்க வரும்போது minus 2y இது இங்க வரும்போது minus 2 equal to 0. Then
minus x plus y minus 2y minus y plus 2 minus 2 cancel ஆயிரும் equal to 0. Then x plus y equal to 0. Then equation number 2. Solving these two equations, we get x and y. Then x minus y equal to minus 2, equation number 1. X plus y equal to 0, equation number 2. So 1 plus 2. இது cancel ஆயிரும். So 2x, x plus x 2x equal to minus 2. Then x equal to minus 2 by 2. Cancel பண்ணா minus 1. So x equal to minus 1. First equationல substitute பண்ண போறோம். So 1 implies x minus 1 minus y equal to minus 2. இது first equation. அதில் x இருக்கக்கூடிய இடத்துல இந்த minus 1 போடுறோம். So minus 1 minus y equal to minus 2. Then minus y equal to minus 2. The minus 1 அந்த சைடு போகும்போது plus 1. So minus y equal to minus 1. So minus and minus cancel. Y equal to 1. Therefore x equal to minus 1, y equal to 1.